Hi friends, welcome to e-wheeler. நிறைய பேர் கால் பண்ணி எந்த எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் இன்னைக்கு எந்த பிராண்டே ரெஃபர் பண்ண போறது இல்ல. ஆனா ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி தான் ஒரு வண்டிக்கு முக்கியம். ஸோ பேட்டரியில நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, பேட்டரி வந்து ரிமூவபிள் பேட்டரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் ரிமூவபிள் பேட்டரியா இருக்கான்னு பார்க்கணும்னா, ஒரு பேட்டரி வந்து வருஷத்துக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியாகும். இன்னைக்கு நீங்க 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற ஒரு பேட்டரி வாங்குறீங்கன்னா, அந்த பேட்டரி 2 வருஷம் கழிச்சு 30 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போறீங்கன்னா திருப்பி வரதுக்கு உங்களுக்கு மைலேஜ் பத்தாது. அப்போ ரிமூவபிள் பேட்டரியா இருந்ததுன்னா நீங்க ஈஸியா கழட்டி சார்ஜ் போட்டு திருப்பி வண்டியில மாட்டி ரிட்டர்ன் வந்துட முடியும். அடுத்த விஷயம் பேட்டரியுடைய ரேஞ்ச், மைலேஜ். 100 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும், 2.5 கிலோவாட் பேட்டரி, இந்த மாதிரி தான் நிறைய சொல்லி உங்களுக்கு ப்ரமோட் பண்றாங்க. ஆனா நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டரி எத்தனை வோல்ட் எத்தனை ஏஹெச். 60 வோல்ட் 30 ஏஹெச் பேட்டரி அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா, 60 வோல்ட் 30 ஏஹெச் பேட்டரி எவ்வளவு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு நீங்க சாட் ஜிபிடியில போட்டாலே 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்ன்றதை அதுவே பிரிச்சு சொல்லிடும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வாரண்டி. ஒரு பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி, 8 வருஷம் வாரண்டி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுலயே ஹிடன் விஷயம் ஒண்ணு இருக்கு. 3 வருஷம் வாரண்டினா 15 கிலோமீட்டர் ரேஞ்சு, 15 கிலோமீட்டர் நீங்க ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாரண்டி கவர் ஆகாது. 8 வருஷம் வாரண்டினா 80 கிலோமீட்டர் ரேஞ்சு, 80 கிலோமீட்டர் நீங்க ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாரண்டி கவர் ஆகாது. நீங்க ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் ஓட்டவரா இருந்தா 1000 நாள்ல 80 கிலோமீட்டர் கவர் ஆயிடும். ஸோ 2.5 வருஷம் தான் அந்த வாரண்டி வரும். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரியுடைய பிஎம்எஸ், இதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே பேட்டரியில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி 2 டெர்மினல் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த வண்டியில எந்த பேட்டரி போட்டாலும் ஓடும். அதே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல், அது கீழேயோ மேலேயோ சின்ன சின்ன பின்ஸ் அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஸ்மார்ட் பிஎம்எஸ். இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருந்தா என்ன ஒரு பிரச்சனைனா, பேட்டரியில இருக்க பிஎம்எஸும் வண்டியில இருக்க கண்ட்ரோலரும் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நீங்க அந்த கண்ட்ரோலருக்கு மேட்ச் ஆகிற பேட்டரியை போட்டாதான் உங்களுக்கு வண்டியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க கம்பெனி வண்டி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வேற ஒரு பேட்டரி எடுத்து அந்த வண்டியில போட்டீங்கன்னா ஓடாது. ஏன்னா கண்ட்ரோலரும் பிஎம்எஸும் மேட்ச் ஆகாது. ஸோ இதையும் நீங்க பார்த்து வாங்கணும். அப்படி நீங்க ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருக்கிற பேட்டரி வாங்குறீங்கன்னா, நீங்க அந்த பேட்டரியை வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்து லோக்கல்ல கிடைக்காது. நீங்க அந்த கம்பெனிக்கு தான் போற மாதிரி இருக்கும். வாரண்டி முடிஞ்சா நீங்க புது பேட்டரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரியில் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ல சிங்கிள் கண்ட்ரோலர் டைப் இருக்கு, டபுள் கண்ட்ரோலர் டைப் இருக்கு. விசியூ எம்சியூ அப்படின்னு 2 கண்ட்ரோலர் வரும். மோட்டருக்கு ஒரு கண்ட்ரோலர், வண்டிக்கு ஒரு கண்ட்ரோலர். இந்த மாதிரி 2 கண்ட்ரோலர் இருக்கிற வண்டி நீங்க வாங்கினீங்கன்னா, இன்கேஸ் ஒரு கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆனா கூட நீங்க 15,000 இருந்து 25,000 வரைக்கும் கண்ட்ரோலர் மாத்துறதுக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதே சிங்கிள் கண்ட்ரோலரா இருந்தா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு மோஸ்டா ஒரு 7,000 அந்த கண்ட்ரோலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஹப் மோட்டரா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஹப் மோட்டர்ல ஒரே ஒரு ஹால் சென்சார்னு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரை மட்டும் மாத்திட்டாலே உங்களுக்கு மோட்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அந்த ஹால் சென்சாருடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்குள்ளதான் வரும். மோஸ்ட் ஹப் மோட்டர்ல காயிலையோ இல்ல மேக்னெட்லயோ ஃபால்ட் அதிகமா வராது. இதே நீங்க சைட்ல இருக்க மோட்டரோ இல்ல பெல்ட் மோட்டரோ வாங்கினீங்கன்னா, நீங்க பெல்ட் மாத்துறதுக்கே 2,500 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். சைட்ல இருக்கிற மோட்டரு பிரிச்சு சர்வீஸ் பண்றதுன்றது இப்ப யார் இங்க பண்றான்னு தெரியல. நீங்க கம்பெனி தான் கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாம நீங்க 48 வோல்ட் 72 வோல்ட் பேட்டரி இருக்க மாதிரி வண்டி வாங்குறதை விட 60 வோல்ட் இருக்கிற பேட்டரியா நீங்க வண்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வந்து ஈஸியா கிடைச்சிடும். அதோடைய சார்ஜருடைய பிரைஸும் கம்மியா இருக்கும். 48 வோல்ட்ல மோஸ்டா சார்ஜர் கிடைக்கிறது கஷ்டம். 72 வோல்ட்ல சார்ஜருடைய பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். மற்றபடி நீங்க கம்பெனி வெஹிக்கிள் அப்படின்னு போனீங்கன்னா அதோடைய சார்ஜர் வந்து 12,000. அது மட்டும் இல்லாம அதுல அடாப்டர் வரும். அந்த அடாப்டர் 4,000 ஆகும். ஸோ இவ்வளவு விஷயம் நீங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு முக்கியமா தேவை, உங்க வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு பர்சன். அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க முதல்ல வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துல யார் சர்வீஸ் பண்றவர் இருக்காருன்னு பார்த்துட்டு வண்டி வாங்கினீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எலக்ட்ரிக் வண்டி என்ன வாங்குறதுனே தெரியாம நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா நம்ம e-wheeler யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.